வணக்கம் உறவுகளே! இலங்கை சுற்றுலால இன்னைக்கு நாங்க போற இடம் நைனா தீவுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இலங்கையே ஒரு தீவுன்னு சொல்லலாம். இந்த அழகான தீவுக்குள்ள இத்தன தீவுகள் இருக்கான்னு சொல்லி தான் கேட்கணும். அந்த வகையில இன்னைக்கு நாங்க நைனா தீவுக்கு போறோம். நைனா தீவு, நெடுந்தீவு, காரைத்தீவு உங்களுக்கு தெரியும் தானே நிறைய தீவுகள் இருக்கு. தெரியாத ஆட்களும் இருப்பீங்க. அந்த வகையில இந்த நைனா தீவுல என்னடா அப்படி ஃபேமஸ்? ஏன் அங்க போறோம்ன்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நைனா தீவுல என்ன ஃபேமஸ்? நைனா தீவுல நாகபூசணி அம்பாள் ஆலயம் இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னு சொன்னா பௌத்தர்கள்ட்ட விகாரை இருக்கு. நாகதீப புராண விகாரன்னு சொல்லி ஒரு விகாரம் இருக்கு. அதுதான் இங்க ஸ்பெஷல் இந்த தீவிலேயே ஸோ அதத்தான் நம்மளும் போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி போறோம். நீங்க வாகனங்கள்ல போனீங்கன்னு சொன்னா, வாகனங்கள பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து நீங்க போட் எடுத்து தான் போக்கூடிய மாரி இருக்கும். இது நீங்க புதுசா போற ஆட்களுக்கு சொல்றேன். பல பேர் போயிருப்பீங்க ஆல்ரெடி. நாங்க கண்டிப்பா வெளிநாடுகள்ல இருந்து வர்ற ஆட்கள் எப்படியும் இந்த யாழ்ப்பாணத்துக்கு போனா ஒரு நைனா தீவுக்கு போகாம போறது வழக்கமே இல்ல. அந்த வகையில நானும் போறேன். இந்த நைனா தீவு ஆலயத்த போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்கு நீங்க இந்த போட் எடுக்கணும். போட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு ஆளுக்கு ரூ. 100 சார்ஜ் பண்ணுவாங்க. போறதுக்கு ரூ. 100 வாரதுக்கு ரூ. 100 அது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த போட் அவங்கள்ட்டயே ஆட்கள்ட்டயே எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குன்னு சொல்லி டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு சொல்லி தனியா இல்ல. ஸோ நம்ம நானும் இன்னைக்கு என் நண்பனும் தான் இங்க போறோம். அதுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் தந்து எல்லாம் சேஃப்டியா தான் கூட்டிட்டு போறாங்க. இந்த நாங்க போற இடத்துல இருந்து இந்த நைனா தீவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நிமிஷம் தான் எடுக்கும் இந்த போட்ல போறதுக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் இறங்கி நடந்து போனீங்கன்னு சொன்னா, இந்த அழகான இந்த தீவுக்குள்ள நீங்க போயிருவீங்க. அதுக்கு பிறகு நீங்க அந்த தீவ சுத்தி பார்க்கலாம். அடுத்து நான் சொன்ன மாரி நாகதீப விகாரைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரி நைனா தீவு, நாகபூசணி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போய்க்கொள்ளலாம். ஆனா, இந்த போட் எடுக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 விதமா பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க டைரக்ட்டா நைனா தீவு, நாகபூசணி அம்மனுக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு போட் எடுக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க விகார பார்க்க போனீங்கன்னா, அதுக்கு தனியா போட் போகுது. அதுல சிங்கள ஆட்கள் நெறைய பேர் போவாங்க. ஸோ அந்த வகையில நீங்க 2ஆ பார்த்து எடுத்து போகக்கூடிய மாரி இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது தான் இந்த விகாரம் பாருங்க. நான் போம்போதே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த நைனா தீவ பார்த்தீங்கன்னு சொன்னா, பழங்காலத்துல நைனா தீவு நாகர் மக்கள் வாழ்ந்த தீவாகவும், நாக வழிபாடு சிறப்பு பெற்ற இடமாகவும் இந்த மரபுகள் கூறுது. அதனால இந்த தீவ நாகதீவு, நாகதீபம் போன்ற பெயர்களால சொல்லுவாங்க. நாங்க இப்படியே பார்த்துக்கொண்டே வந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க அந்த கோயில் கிட்ட வந்தாச்சு. கிட்ட வர வர பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கோயில்ட்ட ராஜ கோபுரம் மிகவும் அழகா தெரியுது. இதிலிருந்து நீங்க இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னு சொன்னா, கோயிலுக்குள்ள போகலாம். ஸோ நாங்க இப்ப இதில இறங்கி தான் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த நைனா தீவுடைய தனிச்சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, நைனா தீவு ஒரு முக்கியமான இந்து தலமாக மட்டும் இல்லாம, நாகதீப புத்த விகார காரணமாக பௌத்தர்களுக்கும் புனிதமான தீவாக இருக்குது. அதனால ஒரே தீவுல இந்து மற்றும் பௌத்த மத மரபுகளின் முக்கியமான புனித தலங்கள் அமைந்திருப்பது நைனா தீவின் தனிச்சிறப்பாகும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க அந்த படகுல இருந்து இறங்கி கோயில நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நடுவால பார்த்தீங்கன்னு சொன்னா, வாகனங்கள் போற மாரி பாதை இருக்குது. சைட்ல நடக்கக்கூடிய பாதைகள் இருக்குது. இத நாங்க படகுலயே பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வாகனங்களையும் ஏத்தி இறக்குற அந்த இதுவும் செய்றாங்க. இப்ப நீங்க பைக்குகள்ல வந்தீங்கன்னா, பைக்குகள ஏத்தி இங்க கொண்டு வந்து இறக்கி அந்த அப்படியும் செய்றாங்க. கோயிலுக்கிட்ட போக போக பாருங்க, அந்த ராஜ கோபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த சிற்பங்கள், இந்த அலங்காரங்கள், இந்த கட்டிட கலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கோயிலுக்கு முன்னுக்கே போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிலேயே போட்டிருக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. எனக்கும் ஆசை எல்லாத்தையும் காட்டணும்னு சொல்லி. ஆனா என்ன செய்றது? அவங்களுடைய இத நாங்க மதிக்கத்தானே வேணும். அந்த வகையில நாங்க உள்ளுக்கெல்லாம் காட்ட முடியல. ஸோ வெளிய இருந்து நாங்க அந்த கோபுரத்த, அந்த முன்னுக்கு இருந்த நந்தி சிலை அதுகள பார்த்திருந்தோம். கோயிலையும் சுத்தி பார்த்திருந்தோம். அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு, கும்பிட்டு திருப்பி வெளிக்கிட்டாச்சு. கண்டிப்பா நீங்க இலங்கை சுற்றுலா வர்றீங்க, இல்லாட்டி இலங்கையில இருக்காக்கள் கண்டிப்பா போய் பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்காத ஆட்கள் இருந்தீங்கன்னா சொன்னா, ஒரு நாளைக்காவது கண்டிப்பா போய் பாருங்க. உண்மைக்கும் ஒரு அருமையான இடம்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நாங்க பார்த்துட்டு திருப்பி வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இலங்கை சுற்றுலால நாங்க நிறைய இடங்கள போய் சுத்தி பார்த்துருக்கோம். அந்த வகையில ஏற்கனவே சுத்தி பார்த்த இடங்களை எல்லாம் உங்களுக்கு காணொளிகளா நான் போட்டிருக்கிறேன். பார்க்காத ஆட்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க இந்த சேனல புதுசா பார்க்குறீங்கன்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க இலங்கையில என்னென்ன இடங்கள் சுத்தி பார்க்குறோம், என்னென்ன விஷயங்கள் செய்றோம்னு சொல்லி எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி இப்ப திருப்பியும் ஏரியின் இடத்துக்கே வந்தாச்சு. இங்க இருந்து இப்ப ஜாழ்ப்பாணத்திலிருந்து சிங்கள ஏரியாக்கள நோக்கி போய் கொண்டிருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா சங்குப்பிட்டி பாலம். ஸோ அந்த வழியால போறபடியால உங்களுக்கும் அந்த பாலத்த காட்டிருவோம்னு சொல்லி தான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்க
வடக்கு கிழக்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இப்ப சிங்கள ஏரியாக்கள் பக்கம் கொஞ்சம் போய் சுத்தி பார்ப்போம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்குல எடுத்த வீடியோக்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நீங்க அதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த காணொளிகள்ல வரும்னு நினைக்கிறேன். நீங்க அதுகள பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். இதே மாரி தான் நாங்க வந்து நல்லூருக்கும் போயிருந்தோம். நல்லூருக்கும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கும் அந்த வீடியோக்கள் எடுத்து போடணும்னு ஆசை. ஆனா அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, காணொளி எடுக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால வந்து நாங்க எடுக்க முடியாம போயிட்டு. இந்த சங்குபட்டி பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜாழ்ப்பாண குடாநாட்டின் தென் பகுதியை இணைக்கும் முக்கியமான மாற்றுப் பாதைன்னு சொல்லலாம். குறிப்பா ஜாழ்ப்பாணத்திலிருந்து பூனகிரி பயணத்த வந்து எளிதா நீங்க வந்து போறதுக்கு வந்து இந்த பாலத்த வந்து பயன்படுத்தலாம். ஸோ நான் அந்த வழியால போனா உங்களுக்கு அத காட்டினேன். அப்படியே போய்க்கொண்டே அப்படியே போயிட்டு சிங்கள ஏரியா பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சிங்கள ஏரியாவுல தெரியும் தானே இந்த எரும தயிர் வந்து ஃபேமஸ். ஸோ போற வழியில இத நான் இலங்கைக்கு வந்தனால கண்டிப்பா இத ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு ட்ரை பண்றேன். இவங்கள்ட்ட வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு வகையான சைஸ்ல வந்து இந்த எரும தயிர் வந்து வித்துக் கொண்டிருக்காங்க. நீங்க சிங்கள ஏரியாக்கள் பக்கம் போனீங்கன்னாலே தெரியும். லைனுக்கு இதுகள் தான் வச்சு விப்பாங்க. அந்த வகையில அடிக்கிற வெயிலுக்கு சரி ஒரு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தயிருக்கு மேல வந்து கித்தூள் பானி. இந்த கித்தூள் பானிய வந்து விடுறாங்க. இதோட தான் வந்து இந்த சாப்பிடணும்னு சொல்லி. இந்த கித்தூள் பானி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மரத்திலிருந்து தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அந்த இத தான் நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நம்மோட ஆட்டோவையும் சைட்ல விட்டுட்டு நண்பன் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி சொல்றான்னு சொன்னேன். நண்பர் போட்டு கிண்டிட்டே இருக்காரு. பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அங்கால சாப்பிட வெளிக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து நான் முறை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணினபடியால அவனுக்கு புடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். ஸோ நான் தான் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் தானே முறை ட்ரை பண்றேன். நீங்க ஏற்கனவே வந்து இந்த எரும தயிர ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து போடுங்க. ஸோ நம்மளும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஆனா இது நெறைய பேருக்கு பிடிக்கும். அந்த வகையில தான் நானும் எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு ட்ரை பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மல் தயிர் மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அந்த கித்தூள் பானிய விட்டு சாப்பிடும்போது, அந்த சுவை வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த அடிக்கிற வெக்கைக்கும் இதுவும் வந்து சாப்பிடவும் வைக்கும் செம்மையா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு நாங்க அப்படியே சிகிரியா பக்கம் போறோம். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா எங்களோட காணொளிகள வந்து தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, நீங்க YouTubeல பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்ல Facebook, TikTokல பார்க்குறீங்கன்னு சொன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஓகே காய்ஸ் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல வந்து சந்திப்போம். நன்றி.